பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காந்திமதி வந்து சக்திவேல் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு காந்திமதிக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. நெஞ்சை பிடிச்சிட்டு காந்திமதி அப்படியே படுத்துறாங்க. முத்து, அவ்வளோதான் முத்து, நான் பொழைக்க மாட்டேன். என்னுடைய மகளை நான் கடைசியா பார்க்கணும். என் பேத்தி பேர பிள்ளைங்களை கடைசியா பார்க்கணும் முத்து, கூட்டிட்டு வா முத்துன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. உடனே முத்துவேல், அம்மா எதுக்காக நீங்க இப்படி பதறிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிபி இது அதிகமா இருக்கும், அதனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்க. இருங்க, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்றாங்க. வேணையா முத்து, வேணாம். இந்த கடைசி காலத்துல எதுக்காக இந்த உயிர் உடம்புல இருந்துகிட்டு நடக்கக்கூடாதது, பார்க்கக்கூடாதது எல்லாம் பார்க்கணும்? என் புள்ள பழனி இந்த வீட்டை விட்டு போகும்போது என் மனசு, என் உசுறு எல்லாமே போயிடுச்சு. அவளுக்கு மட்டும் எந்த ஒரு அநீதியும் நடக்காம பாத்துக்கையே முத்து. நீ அப்படி பார்த்துப்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன்னு சொல்லி காந்திமதி ஏதோ உளறிட்டு இருக்காங்க. கரெக்டா சக்திவேல் குமார் அங்க வராங்க. காந்திமதி இருக்கிற கோலத்தை பார்த்ததும், ஐயோ ஆத்தா ஆத்தா என்னாச்சு ஆத்தான்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கமும் குமார் ஒரு பக்கம் அப்பத்தா என்னாச்சு அப்பத்தான்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. காந்திமதி வந்து சக்திவேலோட முகத்தையே பார்க்காம இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. உடனே, அண்ணே என்னென்ன ஆச்சு, எதுக்காக ஆத்தா இப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலானாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி, ராஜே அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சக்தின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன், அம்மாவை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்காக என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு, அத்தா எல்லாத்தா அத்தா எல்லாத்தா, நான் பேசினது எல்லாமே தப்புதான். அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துடாத அத்தா, எல்லாத்தா இல்லைன்னு சொல்லிட்டு சக்திவேல் கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி, இல்ல இப்பவே என் மக கோமதியை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. ஏன் அத்தா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வந்தது கேளாத்தான்னு சொன்னா கூட காந்திமதி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. உடனே முத்துவேல் வந்து கதிருக்கு போன் பண்றாங்க. கதிருக்கு உண்மை தெரிஞ்சதும், காந்திமதி வந்து இப்படி இருக்காங்கன்ற நிலைமை தெரிஞ்சதும் உடனே வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்றாங்க. எல்லாரும் பதறி அடிச்சு, ஐயோ அத்தா உனக்கு என்னாச்சு, எதுக்காக உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆத்தான்னு சொல்லிட்டு கதறி அழுது ஓடி வராங்க. கோமதி, நான் இனி உயிரோடு இருப்பேனா இல்லைன்னு தெரியல, கடைசியா உன் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கோமதின்னு சொல்லிட்டு காந்திமதி மனசுக்கு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப காந்திமதியோட நிலைமையை பார்த்தாவது சக்திவேலோட மனசு மாறுமா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.